بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பி மனிதர்களுக்கு எந்த இறை நம்பிக்கையை போதித்தானோ, தூதர்மார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி மனிதர்களுக்கு எந்த இஸ்லாமிய கொள்கையை போதித்தானோ, அந்த கொள்கை, அந்த இறை நம்பிக்கை ஒரு மனிதருக்கு எந்த அளவிற்கு அவசியம் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ எந்த அளவிற்கு தண்ணீர் அவசியமோ, ஒரு மனிதருக்கு உயிர் வாழ எந்த அளவிற்கு காற்று அவசியமோ, அதைவிட பன்மடங்கு அதிகமாக ஒரு மனிதனிடத்தில் இஸ்லாமிய கொள்கை இருப்பது அவசியம். ஒரு மனிதனிடத்தில் இஸ்லாமிய இறை நம்பிக்கை, ஈமான் இருப்பது அவசியம். ஏனெனில் ஒரு மனிதனுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்காவிட்டால் அல்லது சுவாசிக்க காற்று கிடைக்காவிட்டால் அதிகபட்ச நஷ்டம் என்ன? இந்த உலக வாழ்க்கையில் அவன் தன் உயிரை இழந்து விடுவான், அவன் இறந்து விடுவான். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனிடத்தில் இஸ்லாமிய இறை நம்பிக்கை, ஈமான் இல்லாவிட்டால், ஒரு மனிதனிடத்தில் இஸ்லாமிய கொள்கை இல்லாவிட்டால் அவன் மறுமை வாழ்க்கையில், நிரந்தர வாழ்க்கையில் சொர்க்கத்தை இழந்து விடுகிறான். அந்த நிரந்தர வாழ்க்கையில், முடிவடையாத வாழ்க்கையில் வெற்றியை அவன் இழந்து விடுகிறான். நிரந்தர நரகவாசியாக அவன் கருதப்படுவான். இதைவிட மிகப்பெரிய நஷ்டமே இருக்க முடியாது. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கையை பற்றி கவலைப்பட வேண்டும்.